வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஐஸ் இது. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஐஸ் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டு சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருங்க. அதில் நல்லா ஏடு வரணும். அப்போ தான் மலாய் குல்ஃபி டேஸ்டியாக இருக்கும். சிறு தீயில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட தேவையானப்போ வீட்டில் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். நான் பாலை நல்லா சுண்ட வச்சுட்டேன். இப்போது குங்குமப்பூ ஒரு 4-5 அந்த பாலில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். பாருங்கள், குங்குமப்பூ போட்ட உடனே நம்மளுக்கு பால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 4-5 ஏலக்காயை தோல் உரிச்சிட்டு ஒரு 6-7 முந்திரியும் 6-7 பாதாமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். நம்ம இந்த பாலில் இதை சேர்த்து காய்ச்ச போகிறோம். உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி தவிர வேறு நட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பிஸ்தாலாம் இருந்தாலும் போடலாம். குங்குமப்பூ போட்டோன்னே நமக்கு கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்ல எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். குங்குமப்பூ போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும், வாசனையும் இருக்கும். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டோம். அதிகமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போடாதீங்க, ரொம்ப குழகுழப்பு இருக்கும். கொஞ்சமாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏடு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஐஸு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் தான் மோல்டில் ஊற்ற போகிறோம். அதனால் நல்லா கலந்து கொடுங்க. நமக்கு இது செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும். பாலை சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சினா தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இப்படியே வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு கலந்து விடும்போதே தெரியும். கொதி நல்லா திக்னஸ் வந்தவுடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். நட்ஸ் பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. பால் சுண்டுனதுனால நம்மளுக்கு அதுலேயே இனிப்பு இருக்கும். அதிகம் சுகர் சேர்க்க தேவையில்லை. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3-4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த பால் கூட சேர்த்து அப்படியே கலந்து விடலாம். ஒரு முறை இது மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் இதை செஞ்சு கொடுப்பீங்க, அவங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்களை. பாருங்கள், இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டோன்னு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூடாக அரைக்காதீங்க, மேலே தெரிக்கும். நல்லா கூலானதுக்கப்புறம் அரைச்சிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 4-5 மணி நேரம் வைங்க. மோல்டு இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன டீ டம்ளர்லேயோ கப்புலேயோ கிண்ணம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. நான் இதுக்கு போக மிச்சம் இருந்ததை ஒரு சின்ன டம்ளரில் தான் ஊற்றி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு பாருங்கள். நல்லா க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.